அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொருத்தர், அதாவது கொஞ்சம் வயசானவர் வச்சுங்களேன், அவர்கிட்ட வந்து மைக் வச்சு கேட்கறாங்க, விஜய் வந்து எதனால அரசியலுக்கு வராருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க ஒரு விளக்கம். எப்பா 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 கொஞ்சம் பாருங்க. அவரை நாங்கள்லாம் அழைக்கல, அவர் ஆண்டவனார் பார்த்து இந்த மக்கள் இது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டப்பட்டதை நீதான் போய் நீக்க வேண்டும்னு ஆண்டவரா அவர் அடித்த பிள்ளை. அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் பாத்தீங்களா அந்த விளக்கம்? பயங்கரமா இல்ல அந்த விளக்கம்? பக்கா. அதாவது தமிழ்நாட்டு மக்கள்லாம் கூப்பிடலங்க, கடவுளா அவர் அமைச்சு வச்சிருக்காரு விஜய. கடவுள் தான் சொல்லியிருக்காரு, விஜய் விஜய் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி ஒரு தேவ தூதரா வந்திருக்காரு. வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ரட்சிக்க போறாரு. புரியுதுங்களா? இப்ப எப்படி எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்களா அந்த வார்த்தை? நீ தூய சக்தி, நான் தான் தூய சக்தி, டிஎம்கே தூய சக்தி, டிவிகே தூய சக்தி. சோத்திரமாண்டவரே, இவங்க பாவைகளை மன்னியும் அப்பாலே போ சாத்தானே. புரிதுங்களா? இவர் யாருன்னு சொல்லிட்டு தேவனால வந்து அனுப்பப்பட்டவர் தான் உங்கள் விஜய். பாருங்க எப்பாற்பட்ட ஒரு தற்கூரிகளா இருக்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து ஏன் தமிழ் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாடுன்னா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க?